நவம்பர் 19ஆம் நாள் வாக்கு. இன்றைய நாளில் நாம் 2 சிறப்பு செய்திகளை பெற்றுக்கொள்கிறோம். முதல் செய்தியானது மக்கபேயருக்கு எழுதப்பட்ட 2வது புத்தகத்தில் வீரத்தாய் என்று சொல்லி யூத மக்களுக்கு பெரும் முன்மாதிரியாக இருந்த அந்த தாயும் அவருடைய 7 பிள்ளைகளது மறைசாட்சியத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இதில் கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு எதிரானவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். மேலும் அவருடைய வழிகளை பின்பற்றுகிற போது எதிர்ப்புகளும் பலவந்தமும் பல நேரங்களில் உயிர் போகிற கொடூரமும் வருகிற போது இதோ நான் கடவுளின் கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தாயின் மாபெரும் உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் உயிர் கொடுக்கிற அந்த சாட்சியத்தை பார்க்கிறோம். அதே போல இன்றைய நற்செய்தியில் லூக்கா குறிப்பிடுகிறார், உயர்குடிமகன் தன்னுடைய ஆட்சியுரிமை வருவதற்கு வெளியே செல்லுகிற போது தன்னுடைய பணியாளர்களுக்கு 10 மினாக்களையும் 5 மினாக்களையும் 1 மினாவையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிட்டு செல்லுகிறார். திரும்ப வந்தவுடனே அவற்றுக்கான கணக்கை கேட்கிறார். ஒருவர் இன்னும் 10 அதிகமாக சம்பாதித்தேன் என்று சொல்லி திரும்ப கொடுக்கிறார். இன்னும் 5 அதிகமாக சம்பாதித்திருக்கேன் என்று சொல்லி இரட்டிப்பாக்கி இன்னொரு கொடுக்கிறார். ஒருவரோ நமக்கு பயந்து அப்படி கைக்குட்டையிலே முடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அது ஏற்புடையதாக இல்லை என்பது நமக்கு தெளிவுபடுத்துகிற வேளையில இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதங்களிலே நலன்களை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் அவற்றை பயன்படுத்துகிறோம், பலர் அதை பயன்படுத்தாமல் முடக்கி போட்ட நிலையில வைத்திருக்கிறோம். இது தவறு என்றும் கம்பேரிட்டிவ் மென்டாலிட்டி என்று சொல்லுகின்ற ஒருவருக்கு ஒப்புமைப்படுத்தி அதில் சகோதரயுத்தம் வரை செல்லுகிற அளவிற்கு இன்று நமக்குள் அந்த வயிற்றெரிச்சல் இருக்கிறது. இந்த குறைபாட்டிலிருந்தும் வெளியே வந்தால் இறைவனது ஆசிருக்கு உகந்தவர்களாக அந்த ஆசிரை போற்றி வாழ முடியும். வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.